விவசாயியும் செட்டியாரும். ஓர் ஊரில் செட்டியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் வட்டித் தொழில் நடத்தி வந்தார். அதே ஊரில் ஒரு விவசாயியும் இருந்தான். விவசாயி செட்டியாரிடம் சென்று 100 ரூபாய் கடனாகப் பெற்றுக்கொண்டு அதற்கு பத்திரமும் எழுதி கொடுத்தான். சில மாதங்கள் வரை வட்டியை ஒழுங்காக செலுத்தி வந்தான். பின்பு பல மாதங்களாக வட்டி செலுத்த அவனால் முடியவில்லை. இதனால் செட்டியாரும் விவசாயியின் வீட்டிற்கு சென்று வட்டி பணத்தை கேட்டார். அதற்கு நாளை தருகிறேன் என்று விவசாயி பதிலளித்தான். இவ்வாறு பல தடவைகள் தவணை சொல்லிவிட்டான் விவசாயி. விவசாயியின் வார்த்தைகளை கேட்ட செட்டியார் பொறுமை இழந்து விட்டார். கடுமையாகவும் திட்டிவிட்டு உடனே பணம் வேண்டும் என்று அவனிடம் கேட்டார். அதற்கு விவசாயி நாளை வாருங்கள், அவசியம் தந்து விடுகிறேன் என்று கூறினான். இதேபோல் மறுநாள் செட்டியார் விவசாயியிடம் போய் கேட்டதில் பத்திரம் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டான் விவசாயி செட்டியாரிடம். செட்டியாரும் பணம் கொடுப்பான் போலும் என்று எண்ணி பத்திரத்தை விவசாயியிடம் கொடுத்தார். விவசாயி பத்திரத்தை வாங்கி பார்த்து கிழித்து எரியும் அடுப்பில் போட்டுவிட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த செட்டியார் பணத்தை கொடு என்று கேட்டார். அதற்கு விவசாயியோ, என்ன விளையாடுகிறாயா? உன்னிடமா நானா? எப்பொழுது பணம் வாங்கினேன் என்று சொல்லிவிட்டான். இதை கேட்ட செட்டியார் நீதிபதி மரியாதை ராமனிடம் சென்று இவ்வழக்கை தெரிவித்தார். அவர் எல்லா விவரங்களையும் செட்டியாரிடம் நன்கு விளக்கமாக கேட்டுக்கொண்டார். மரியாதை ராமனும் செட்டியாரிடம், விவசாயியும் நம் பக்கத்தில் வைத்து கொண்டு நான் உங்களிடம் பத்திரம் எவ்வளவு நீளம் என்று கேட்பேன். அதற்கு நீங்கள் 1 அடி நீளம் என்று சொல்லுங்கள். இதை கேட்டதும் விவசாயி அதில் பாதிதான் இருக்கும் என்று சொல்லுவான். அப்போது தீர்ப்பை கூறுகிறேன் என்றார். மறுநாள் நீதிமன்றம் கூடியது. அம்மன்றத்திற்கு செட்டியாரும் விவசாயியும் வந்து சேர்ந்தனர். விசாரணை தொடங்கியது. மரியாதை ராமன் செட்டியாரிடம் கடன் பத்திரம் எவ்வளவு நீளம் என்று கேட்டார். அதற்கு செட்டியார் 1 அடி நீளம் என்றார். அதை கேட்டதும் விவசாயி அதில் பாதிதான் இருக்கும் என்றான். உடனே மரியாதை ராமன், நீயோ கடன் வாங்கவில்லை என்கிறார். உனது கூற்றிலிருந்தே நீ செட்டியாரிடம் கடன் வாங்கி இருக்கிறாய் என்பது உறுதியாகிறது. ஆகையால் நீ செட்டியாரிடம் வாங்கிய கடனோடு வட்டியையும் சேர்த்து கொடு என்று ஆணை பிறப்பித்தார். மேலும் தவறு செய்தமைக்கு 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் கொடுத்தார் நீதிபதி மரியாதை ராமன். செட்டியாரும் ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டு சென்றார்.